கரெக்டாக இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2026ஆம் ஆண்டில் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஓய்வு நாளுக்கு கற்றுனாங்க. தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆராதிக்கும்படியாக தேவன் தந்தை கிருபைக்காய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். இந்த வருஷம் தொடக்கமே, இந்த வருஷத்திலும் இந்த மாதம் ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ள எவ்வளோ உலகத்தில் சமுதாயத்தில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் சமாதான கேடு உலகத்தில் நடந்து வருகிறது. கடந்த ஆண்டு அதிக அழிவுகளை நாம் பார்த்தோம். ஆனால் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறதே தவிர அது குறைந்ததாக நாம் பார்க்க முடியல. இன்னும் அதிகமாக தான் இருக்கு என்று எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க. ஆனால் தேசத்தில் சமாதானத்தை காண முடியாது. மனிதர்கள் வாழ்கிற வரைக்கும் போராடிதான் வாழ வேண்டும் என்ற கட்டாயத்தில் அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். போராட்டத்தின் மேல் போராட்டம், தேவனுடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த அருமையான கிருபைக்காய் கர்த்தருக்கு சோத்திரம். தேவனுடைய மகிமை உண்டாதாக. யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசித்தோம். யோபு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் ரட்டிக்க பண்ணுகிறீர். என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். முதல் பகுதி வாசிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் ரட்டிக்க பண்ணுகிறீர். ரட்டிக்க பண்ணினா அதிகமாக்குறீங்க, டபுளா அதிகமாக்குறீங்க. அதானே ரெட்டிக்க பண்ணிருங்க. நீர் யாருடைய சாட்சிகளை? யோபு. மறுபடியும் பாரவாசி. நீர் உம்முடைய சாட்சிகளை ஆண்டவருக்காக சாட்சியா வாழ்கிறோம். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, உத்தமன் ஆண்டவர் சொல்றாரு, நீர் உம்முடைய சாட்சிகளை, அவருடைய சாட்சி, அவருக்காக வாழ்ந்தது, அவருக்காக உத்தமமா இருந்தது, பரிசுத்தமா இருந்தது, விசுவாசம் இருந்தது, நம்பிக்கையோட இருந்தது. நீர் உம்முடைய சாட்சிகளை இரட்டிப்பாய், நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர். என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். நல்ல கவனிங்க. என் மேல உம்முடைய கோபத்தை, ஆண்டவருடைய கோபத்துக்கு யாருமே ஆளாகக்கூடாது. அவர் கோபம் வந்தா, தம்பி அப்படி சொன்னதுமா, அப்படி கோபம் வந்தா அதை இதுவாயிடு. அந்த கோபம் வந்தா அவருடைய தண்டனைக்கு தப்பவே முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய கோபத்தினாலதான் என்ன செய்தார்? நினிவே பட்டணத்தை அழிக்கிறார். அழிப்பேன் என்று சொன்னார். நினிவே பட்டணத்தை அழிக்கிறது அவருக்கு என்ன பலன்? நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் நிமித்தமான அக்கிரமும் பாவம் தேவனுக்கு கோபம் வந்துச்சு. அப்ப யோபு அதான் சொல்றாரு, நீர் என் மேல் கோபத்தை, நீர் உம்முடைய கோபத்தை, அதான் வாசிங்க, நீர் உம்முடைய என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுது. கோபம் வந்தாலே தாங்க முடியாது. ஆண்டவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளானாலோ, கோபம் நம்ம மேல வந்தாலோ நம்மளால தாங்க முடியாது. ஒண்ணுமே இல்லை. நம்ம பையன் மேல 50 இருக்கிறாங்க, கோபம் வந்தா என்ன ஆகிடும்? அடிச்சு வெளுத்து தொடப்பு கட்டியது கண்ணு ஒரு வாட்டி கண்ணு குத்தி செய்யாது. கோபம் என் மேல், அம்மா உங்க கோபம் அதிகரிக்கிறதுல தொடப்பு கட்டியது ரோடெல்லாம் ஓட்டு அடிக்க, ஐயோ 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 விட்டு அது அதிகரிக்கிறது. கொஞ்சம் கோபம்லாம் லைட்டாக தண்டிச்சுட்டு இல்லை லைட்டாக திட்டு விட்டுருவாங்க. கோபம் அதிகம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்க வேணாம். என்ன வெள்ள சிஸ்டர் அப்படி வந்திருக்கா? கோபம் வந்துருச்சுன்னா அது மொய்தீனுக்கு கடை தெரியும். இந்த அங்கே வர மொய்தீனுக்கு தான் தெரியும். ஐயா கோபம் வந்துச்சா கையை வச்சுருந்தாங்க. ஒரு ஆள் போன் வந்து
கையெல்லாம் வச்சு அப்போ அது அதிகரிக்கிற கோபம். என்ன கோபம்? அதிகரிக்கிற. ஒரு முறை எங்கள் அக்கா என்ன கோபம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. கோபம் எடுத்தது ஒரு மற்ற அடி தான், கையை முடிஞ்சு போச்சு. புத்தூர் கட்டு கட்டி கையில் கட்டி தங்க விட்டாங்க. எனக்கு கோபம் அதிகரித்தா கட்டு போட வேண்டியதான் வரும். ஓட அடிப்பாங்க. மறக்க முடியாத சம்பவம் ஆகிடும். அவன் வாழ்நாளிலேயே ஒரு அதான் அதிகரிக்கிறது. கோபம் கொஞ்சமான கோபம்னா பரவாயில்ல, ஆனால் கோபம் அதிகரிச்சுட்டா என்ன நடக்குன்னு தெரியாது. சரி சொல்லுவாங்க, வேணாம் அப்புறம் கோபம் வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ பத்து அடி கொடுக்குறாங்க, அச்சு அடிக்கிறான், அன்பு காட்டுறான், பெரியவனை பார்த்துக்கிறேன்னு. அது இல்லையா, நீ எவ்வளோ அதிகரித்தாலும் பரவாயில்ல, எல்லாம் மொத்தமாக வச்சுக்கிறேன்னு இல்லை அப்படியா? அது எப்படி எங்கள் அம்மா வச்சு. அது இல்லையா, கோபம் அதிகரிக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு கோபம் அதிகம் வந்துட்டா என்ன செய்யறான்? அவன் சுயநினைவே இருக்காது. அவன் கண்ட்ரோல் இல்லாம என்ன பண்றானே தெரியாது, அடிச்சிருவான். இது சில அந்த கோபம் அதிகரிக்கும். தேவனுக்கு கோபம் வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுது கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு கோபம் வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுது, நம்ம குடும்பம் என்ன ஆகுது, நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆகுது, நம்முடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது, நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது. அந்த உலகத்தையே ஆண்டவர் அடிச்சுவாராம். நோவாவின் நாட்களிலே தேவனுடைய கோபத்தின் நிமித்தமாகத்தான் பேழையை உண்டாக்கி அந்த ஜனங்கள் மேல கோபம் அதிகரித்தது. அழிக்க சொல்லிட்டார், அழிக்க போறேன். ஜனங்களை படைத்ததே எனக்கு மனஸ்தாபம் இருக்கிற ஆதியாகம் சொல்லப்படுது. நான் அந்த மனிதனை படைத்ததுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன்னா அப்ப எவ்வளவு கோபத்தை உருவாக்கி இருப்பாங்க ஆண்டவருக்கு இல்ல? ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு கோபம் வந்திருக்கும். அதனால கோபத்தை அதிகரிக்கும். ஆண்டவருடைய கோபத்தை மட்டும் நம்ம தூண்டக்கூடாது, அதிகரிக்கக்கூடாது. அதை போல நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை, அவங்க பாவ செயல்கள், மன விருப்பம் போல வாழ விடுவது, தேவனுக்கு கோபம் வந்தனால்தான் ஏழையுடைய பிள்ளைகளுடைய தவறுனால தேவனுக்கு கோபம் அதிகமாக வந்து ஏழையை போட்டு தள்ளினாரு. ஆசாரியன் தேவனுடைய ஊழியக்காரன் தான், என்ன கூட ஊழியக்காரன் தான். ஆனால் ஆண்டவர் ஊழியக்காரன் மன்னிக்கல. உன் பிள்ளைகள் செய்த தப்பை நீ கண்டிக்காதனால, இஷ்டம் போல வாழ விட்டதுனால ஏழையை கொண்டுட்டாரு. அவங்க ஆசாரியன் ஊழியக்காரன். அந்த இடத்துல சாமியல் வரான். சாமியல் வந்து ஒரு சின்ன பையன். அந்த ஊழியக்காரனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவன் கடைசியில் ஏழை ஆண்டவர் தடுறாரு, போட்டு தடுறாரு, ஏன் அடிக்கிறாரு, கொண்டுட்டார். தேவனுடைய கோபம் வந்தால் அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி, அவருடைய கோபத்துக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, ஒருவரை நிற்க முடியாது, கொன்னே போட்டுப்பார். அந்த சில இடங்களெல்லாம் கிறிஸ்தவர்களை இவங்களெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் தேவனுடைய கோபம் அந்த சமுதாயத்தில் அந்த ஊரில் உருவாகுவது தான் தேவனுடைய தீர்ப்பு தான். பூமி மண்ணோடு போட்டு மூடி போடுறது தேவனை இறக்கம் இல்லாதவரா? சில கிராமமே மண்ணோடு மண் சரிவில் மூடுது, பூமி அதிர்வு உண்டாகுது, அழிவு உண்டாகிறது. இதெல்லாம் என்ன காரணம்? ஏன் சில உலகத்தில நாடுகளிலே சமுதாயத்திலே பயங்கரமான அழிவுகள் உண்டாகிறது? கொள்ள நோயினால, கொரோனாவனால. ஏன் ஆண்டவர் என்ன செய்தாரு? கவனிங்க முடிஞ்ச பேசிடும் இங்க பதிவோம். கொள்ள நோயினால் என்ன ஆகுது? அழிவு உண்டாகிறது. தேசத்தை தேவனுடைய கோபம் தான் இப்போ இந்த வருஷம் இந்த கடைசி நாட்களில உலகத்தின் முடிவில் இது நிறைவேறி அவருடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தண்ணியினால, ஜலத்தினால, மற்றபடி கொரோனாவினால, வைரஸ்னால, பூமி அதிர்வுனால, விபத்துக்களினால என்னென்னவோ அழிவுகள், மண் சரிவு முழுமையா முடிப்போது. பயங்கரமான தேவனுடைய கோபத்தின் காலங்களில் நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாதாங்க. இங்க இதெல்லாம் சொல்லிட்டு வாசிங்க. கோபத்தை அதிகரிக்கிறீ, போராட்டத்தின் மேல் போராட்டம். கோபத்தை அதிகரிக்கிறீ. இந்த கோபத்தினால யோபுக்கு என்ன நிலைமை வந்துச்சு? போராட்டத்தின் மேல் நல்லா கவனிக்கணும். சிலர் தான் இதை மட்டும் தான் பிடிச்சுக்குவாங்க. இந்த போராட்டத்தின் மேல் போராட்டம். ஐயா எனக்கு போராட்டமா இருக்கு, குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கு, வேலை இல்லாத பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை கொடுக்குறாங்க,
அந்த மேனேஜர் டார்ச்சர் கொடுக்குறோம், சமுதாயத்தில் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, போராட்டமாகுது, வாழ்க்கையே போராட்டமாகுது. எப்போ பிள்ளைகள் குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தமாக ஒரே போராட்டமாகுது, கணவன் நிமித்தமாக போராட்டமாகுது, வாழ்க்கையே போராட்டமாகுது. வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லுது. ஆனால் மேலே யோபு சொல்லுதுன்னா கோபத்தை அதிகரிக்கிறேன். இந்த போராட்டம் வர்றதுக்கு காரணம் தேவனுடைய கோபம். அப்போ தேவனுடைய கோபத்துக்கு ஆனால் யோபு அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த பிரச்சனைனா எதிலுமே தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுக்கே தேவனுடைய பகுதியில் கோபம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு தேவனுடைய கோபத்தை தூண்டி விடுறான். அவன் தன்னுடைய கோபத்தை வேற விதமா வெளிப்படுத்துறான். ஆண்டவர் தூண்டி விட்டு ஆண்டவர் வீட்டை அனுமதி வாங்குறான். எவ்வளவு ஒரு தந்திரமானவன! அவனும் சும்மா அவனை ஆராதிக்கிறான். அப்படிதானே கேட்கிறான் பிசாசு. உன்ன சும்மாவை தொழுவுக்குறான். இவனை ஆலயத்தில் சும்மா உட்காந்துருக்கான். நீ நல்லா ஆசீர்வச்சிருக்க, நல்ல கவர்மெண்ட் வேலை, நல்ல வேலை கொடுத்துருக்குற, நல்ல நிலைமை வச்சிருக்க, நல்ல கம்பெனி இருக்கு, சொந்தமாக 10 கம்பெனி இருக்கு, நல்ல வியாபாரம், பிஸ்னஸ்ல பல ஊர்களில் பல பிஸ்னஸ், ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்கிறான். அதனால தான் அவன் கரெக்டாக ஆராதிக்கிறாரு. இப்போ கனகா சிஸ்டம் உட்காந்து ஆராதிக்கிறாங்கன்னா ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு, நல்லா சொந்தமாக வீடு கொடுத்துருக்காரு, நல்லா அறிவான பிள்ளைகள் உட்காந்து ஏற்றி போயிடுச்சு, நல்லா அறிவான பிள்ளைகள் கொடுத்துருக்காரு. என்ன செய்தையா? போராட்டம் தான்யா, என்ன விட்டுதான் பிடிக்கிறோம். இதுக்காக நான் ஆண்டவர் சமத்து வராது இருக்க முடியுமா? ஆமே தேவனை பயன்படுறத என்ன செய்யணும்? தொலை விட்டு தீர்வு மக்கள் போவியா இட்லி கொடுக்கு, நீ இன்னைக்கு மதியானம் சாப்பாடு கொடுக்கு, கட்டு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்வாங்க? நான் என்ன பாட்டு சொன்னேன்? அவன் யோபு அவ்வளோ தேவனிடத்தில் சாட்சி பெற்றவங்கிட்ட அனுமதி கேட்குறான். இப்போ நீங்கள் எல்லாம் நல்லா கவனிங்க. நமக்கெல்லாம் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா பிசாசு அனுமதி ஆகிட்டான். சில இப்போ ஒரு கம்பெனியில் இது ஒன்றா அனுமதி வேணும். வரோம், உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுங்க. என்ன வந்துச்சு? மேல் இடத்துலேருந்து ஆர்டர். அது அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. எப்போ நீங்கள் இப்போ சில இடங்களும் ஆர்டர் வரும், உங்களுக்கு வேலை ஜாயின் பண்ணுங்க, மேல் இடத்துலேருந்து ஆர்டர் வரும். அதை போல் பிசாசு போராட்டத்தின் மேல் போராட்டத்தை தரத்துக்கு, அவன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு, அவன் பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கு, அவன் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு, அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறதுக்கு அனுமதி வாங்குறான். ஆண்டவரே அனுமதி கொடுக்குறாரு. வச்சுக்கோ, பண்ணு, இன்னவெல்லாம் பண்ணு, பார்த்துக்கோ. ஏன் ஆண்டவரே இப்படி அனுமதிச்சுன்னு அவன் கேட்கல. தேவனிடத்தில் நன்மை பெற்றனா தீமை பெறக்கூடாதா? அப்படின்னா என்ன? நன்மையும் கிடைக்கும், தீமையும் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும், வேலை திடீர்னு போயிடும். ஏன் ஆண்டவரை போச்சு கேட்கக்கூடாது. வியாதியும் வரும், ஆனால் ஆரோக்கியமாகவும் இருக்கும். மன அழுத்தமும் பிரச்சனைகளும் வரும். நல்லா சாப்பிட்டாலும் உடம்புல பலவீனமாக இருக்கும். எல்லா போராட்டமும் வரும். எல்லாத்தையும் இழந்தான் யோபு, எல்லாத்தையும் இழந்தான். காரணம் அனுமதி பெற்றான். இன்னைக்கு ஏன் எனக்கு பிரச்சனை வந்ததுன்னு கேள்வி கேட்குறோமே தவிர, ஏன் என் குடும்பம் உடைஞ்சது, ஏன் என் பிள்ளைகள் என்னை விட்டு போனாங்க, ஏன் என் கணவர் என்னை விட்டு போனாரு, ஏன் என் வாழ்க்கை இந்த நிலைமை ஆச்சு, ஏன் நான் அனாதையாக இருக்கிறேன், என் வாழ்வாதாரம் ஏன் இப்படி ஆச்சு, ஏன்னா எனக்கு எல்லாமே கைவிட்டு போச்சு, என் வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு, என் பொருளாதாரம் போயிடுச்சு, என் உறவுகளாக போயிடுச்சு, நான் தனிமரமாக நிற்கிறேனே, நான் அனாதையாக நிற்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது, எனக்கு ஏன் இந்த போராட்டம்? அல்லேலூயா. என்று நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு. அல்லேலூயா. யார் அனுமதிச்சிருக்காரு? எடுக்கிறார். கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் கட்டளையிடாமல் காரியம், கவனிங்க, கர்த்தர் கட்டளையிடாமல் காரியம் சம்பவித்தது என்று சொல்கிறவர் யார்? ஆண்டவர் அனுமதிக்கிறார். கர்த்தர் கட்டளையிடாம நமக்கு எதுவுமே நடக்காது. நமக்கு எது நடந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பாதுகாக்கிறவர், நடத்துகிறவர். போராட்டத்தின் மேல் போராட்டம். அவனுக்கு என்ன போராட்டம்? போராட்டத்தின் மேல் போராட்டம். ஒரு பிரச்சனை இப்போதாயா ஐயா, சோத்ர ஐயா, இப்போதாயா ஒரு பிரச்சனை முடிஞ்சது. அடுத்துக்குள்ள அவன் பக்கத்து விடுக்காரு. ஐயோ, அதுக்குள்ள வேலைக்கு போனா அங்க பிரச்சனை, இங்க போனா அங்க போராட்டம். ஒரு முறை ஒரு ஃபோன் வருது கனகாக்கு.
ஆடை அடிச்சு கொண்டுட்டாங்க. ஆடா மாடா? அப்போ அவன் ஆண்டு சும்மா விடுவாரா? அவர் வாயிலாச்சு ஏதாவது ஒன்று வரும், வேதனைப்படுத்தணும், நஷ்டங்கள் வரும், இழப்புகள் வரும். அவன் யோபு இழந்தது போல நமக்கு இந்நாள் வரைக்கும் சரித்திரமே இல்லை. யோபுக்கு இழப்புகள் வந்தது போல அடுத்து 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 தொடர்ந்து அடி. எப்படி யோபுக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனையே வெளியே வர முடியல, சின்ன கஷ்டத்தை சின்ன பிரச்சனையே கையாள முடியல, அதை விட்டு வெளியே வர முடியல. அதுக்குள்ள நமக்கு கோபம் அதிகரிக்குது, குழம்பிடுறோம், வாழ்க்கை வெறுத்துடுறோம், அப்படி புலம்ப ஆரம்பிச்சிடுறோம், மற்றவங்கள்ட்ட அன்பு காட்ட மாட்டோம். அதாவது அன்புக்கு பதில் என்ன வரும்? எரிச்சல். வீட்டு பிள்ளைகள் மேலே எரிஞ்சு விடுவோம், கணவன் மேலே எரிஞ்சு விடுவோம், வேலை மேலே எரிஞ்சு விடுவோம், சமுதாயத்தில் எல்லாரும் மேலே எரிஞ்சு விடுவோம், எரிஞ்சு விடுவோம். நமக்கே தெரியாது, இதான அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும். போராட்டத்தின் மேல் போராட்டம், பிரச்சனை மேல பிரச்சனைப்பா யோபுக்கு. ஆனால் யோபு ஆண்டவர் கேள்வி கேட்கவே இல்லை. இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலே, சின்ன இழப்புகள், சின்ன நஷ்டம், ஒரு வியாபாரத்தில் ஒரு வேலை போயிட்டு அப்புறம் என்ன செய்யறோம்? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் ஆண்டவரே என்னை இப்படி சோதிக்கிறீங்க? என்னால் முடியலப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் என்ன செய்ய? ஆண்டவர் சிலருக்கு வர பிரச்சனைகள் போராட்டத்தில் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? வாசிக்க பாரு, என்னம்மா ஐயா மனசு சரியில்லையா? மனசு சரியில்லை, இங்கே ஆலயத்தில் தான் வந்து உட்காரணும். ஐயா மனசுலாம் சரியில்லை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, சண்டை, குழப்பமாகுது, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், வேலை போயிடுச்சு, வீட்டில் எதுவுமே இல்லை, கடன்காரம் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, லோன் கட்ட முடியல, வீடு ஜப்திக்கு வந்துட முடியுது. ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொந்தக்காரங்க ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தான், அந்த பணத்தை தர மாட்டான். சொந்தக்காரங்க அண்ணன் தம்பிகளை என் நிலைமையை பார்த்து என்னை விட்டு போயிடுறாங்க, ஒதுங்கி போகிறாங்க, எனக்காக யாரும் நிற்க மாட்டாங்க, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் ஆலயத்தில் வருது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நீ என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலயத்தில் வரணும். நீ ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உனக்கு வருகிற போராட்ட பிரச்சனைகள் எல்லா சூழ்நிலையிலும் நீ தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்தால் நீ இழந்தவைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து திரும்ப அளிப்பார். நீ இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொள்வாய். நீ எதை இழந்தாலும் ஆண்டவர் உன்னை விட மாட்டார். அல்லேலூயா. நீ எதை இழந்தாலும் உன் வாழ்க்கையே கேள்விக்குறியா கூட இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஒரு பாட்டு இருக்கு, இயேசு உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை கைவிட மாட்டார், காடு புயல் மாறினும் தேரும் காற்று வீசினும் அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசு உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை கரம் பிடித்தவர், உன்னுடைய நிலைமை எல்லாம் தெரியும். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். யார் உன்னை விட்டு விலகினாலும் உனக்கு வருகிற போராட்டத்தின் மேல் போராட்டம் வரட்டும், என்ன பண்ண மாட்டேங்க, எது வந்தாலும் உன்னை அடிக்க முடியாது. அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து வெளியே வரவும் மீண்டு வரவும் ஒரு வழியை உண்டாக்குவார். ஒரு வசனம் இருக்குல்ல, என்ன சோதனையை அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஒரு வழி சொல்வார், போக்கை உண்டாக்குவார். எப்படி அந்த வசனம்? சோதனையா துக்கமா? அந்த போக்கை நமக்கு வர கஷ்டத்துல அதெல்லாம் வரணும். அந்த வசனத்துல ஒரு போக்கை உண்டாக்குறார். தகுதிக்கு மேல உன்னை என்ன செய்ய மாட்டான், அதை சோதிக்க மாட்டான். உன்னை சோதிக்கப்படுறதுக்கு அதை விடக்கூடாமல் அதை தப்பித்து கொள்றதுக்கு, சோதிக்கப்படுறதுக்கு, உன்னை சோதித்து உன் குடும்பமே அழிஞ்சு எல்லாமே இழந்துட்ட, நீ இனிமேல் வாழ முடியாது, நீ எதுக்கு வாழற, வேஸ்ட், நீ செத்துரு சாத்தான் சொல்லுவான். ஆட சொல்லுவான், நான் இருக்கேன், இதெல்லாம் அனுமதிச்சு நான் உன் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, ஏன் அனுமதி இல்லாம ஒண்ணு கூட விடாது. அல்லேலூயா. நீ உன்னை அழிக்க யாரால முடியாது, நான் இருக்கேன். உனக்கு ஒரு போக்கு உண்டாக்குற நான், உன்னை விசாரிக்கிற தேவன், உன்னை வழி நடத்துகிற தேவன், உன்னை கரம் பிடித்த தேவன், என் உள்ளங்கையில உன்னை மறைத்து இருக்கிறார். கண்மலையின் வெடிப்பிலே நீ மறைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய விசாரிப்பு. நான் உன்னை விசாரிக்காதபடியால் உன்
மாட்டார். உன்னை பாதுகாக்கிற தேவன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, போராட்டத்தின் மேல் போராட்டம். தேவன் ஆண்டவர் யோபு ஆண்டவர் விட்டு கொடுத்தாரா? அவன் அழிந்து போனானா? அவனை ரெட்டிப்பா ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. டபுளா கொடுத்தாரு, இழந்ததெல்லாம் கொடுத்தாரு. நீ இழந்தவைகளை உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ இழந்தவைகளை உனக்கு திரும்ப அளிப்பேன். நீ எதையெல்லாம் இழக்கிறாயோ அது எல்லாம் உனக்கிட்ட வந்து சேரும். தாமதித்தாலும் காத்திரு. சில சமயத்துல மெதுவா கூட கிடைக்கும், தாமதமா கிடைக்கும். தாமதமா கிடைக்கலையே நம்ம என்ன செய்வது? ஆண்டவர் விட்டு விலகிடக்கூடாது. ஆண்டவர் செய்வார். என்னை விட மாட்டார். என்னை கரம் பிடித்தவர், என்னை அழைத்தவர், என்னை பாதுகாப்பார். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் வேதனைகள் மாறும், என் கஷ்டங்கள் மாறும். நான் எழுந்தவையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவேன் என்று வசனம் வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறது. என் போராட்டங்கள், என் பிரச்சனைகள், போராட்டத்தின் மேல் போராட்டங்கள் மாறும். எனக்கு மன அமைதி உண்டாகும், இளைப்பாறுதல் உண்டாகும். தேவன் என்னை நடத்துவார். அல்லேலூயா. அவன் வாழ்க்கை போராட்டமாக இருந்தது. போராட்டத்தின் மேல் போராட்டம். அவன் வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருந்தது. வாழ்வாதாரமே ஒரு போராட்டமா இருந்தது. நல்லா போயிட்டு இருந்தது. என்ன வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது. எந்த குறைவும் இல்லாமல் அவனை பத்தி அவன் எப்படி அவன் அந்த முதல் வசனத்துல பாருங்க, அவன் ஐஸ்வர்யம் எப்படி, அவன் சன்மார்க்கன். சன்மார்க்கனா அவ்வளோ ஐஸ்வர்யம். ஒரு பெரிய ஒரு இப்போலாம் பஸ்ஸு நிறைய இருந்தாக்க பஸ் விடுது. அப்புறம் ஒட்டகம் தான் ட்ராவல் பண்ணுறதுக்கலாம். எவ்வளோ பால் பண்ண மாடு, ஏர் மாடுகள் எவ்வளோ பால் பண்ண வச்சுருந்துருப்பான். பால் அவங்க தான் வாங்கிட்டு போயிடலாம். எவ்வளோ ஆடுகள், வேலையாட்கள், நிலங்கள், பெரிய சன்மார்க்கன், பணக்க ஐஸ்வர்யவான், வசதி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே அவனுக்கு போராட்டமாக மாறிச்சு. அப்போல்லாம் நம்மளாம் ஏமாத்துறோம். ஒரு பாட்டு இருக்குல்ல, பெருமை செய்ய நான் ஏமாத்திர பாட்டு தெரியுமா? நான் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆவியானவரே, நீ 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 நினைத்தது ஒன்றும் தடைப்படாத ஐயா. நான் ஏமாத்தீரம் பாரு, நான் ஏமாத்தீரம். என் வாழ்க்கை நல்லா இருந்தது, போராட்டமா மாறிச்சு. அதனால வாழ்க்கையில ஏற்ற தாழ்வு வருத்தமா செய்யும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க. போராட்டமான வாழ்க்கை தான். போராடி தான் ஆக வேணும். இன்னைக்கு ஈரானில் போராடுறான், எத்தனை பேர் செத்துட்டு கிடக்குறாங்க. போராடுறதுக்காக மரண தண்டனை, ஜெயில அடைச்சிட்டு அப்படியே மரண தண்டனை. இது எந்த வகையில் நியாயமாகும்? ஆகையினால ஒரு மரம், ஒரு உயிருக்கு இது இல்லாமல் போயிடுச்சு, வேலை இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. உயிருக்கு போராட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்தில் வாழ்வாதாரத்துக்காக போராடுறாம்பா. அது என்ன தப்பு? என்ன அப்படிதானே? அவன் வாழ்வாதாரத்தில் போராடுறான். விலைவாசிகள் உயர்ந்திருக்கிறது, பொருளாதார உயர்ந்திருக்கிறது, வாழ்வாதார போராட்டம் ஆச்சு. அப்போ போராட்டத்தானே செய்வான். தன் தேவைக்காக போராடுவது தப்பா? இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான போராட்டங்கள், பொருளாதாரம் போட்டும், வாழ்வாதார போராட்டம், தேவைக்காக போராட்டம், வேலைக்காக போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், சமுதாயத்தில் போராட்டம், தேசத்தில் போராட்டம், எல்லாம் போராட்டமா இருக்குது. அதான் பிரச்சனை செய்ய போராட்டம், போராட்டமே போராட்டம், போராட்டமே போராட்ட ஜீவியமே. போர் முனையில் போராடுவோம். போர் முனையில போராட்டம், சமுதாயத்தில் போராட்டம், பிள்ளைகளோட போராட்டம், எல்லா இடங்களிலும் வாழ்க்கையே ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். அது எல்லாருக்கும் மாற்ற வல்லவர். யோபு 14:14 வாசிங்க. யோபு 14:14. மாறுதல் எப்போ வரும்? மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது? பாருங்க, மனுஷன் யோபு சொல்றாரு, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? நான் செத்த பின், நான் இந்த போராட்டத்தில் சிலலாம் போராட்டம் அதிகரிக்கும் போது தாங்க முடியாம மன அழுத்தம் அதிகமாகி, ரொம்ப துக்கம் அதிகமாகி, குழப்பம் அதிகமாகி, வேதனையும் அப்படியே தாங்க முடியாம செத்துடலாமான்றான். நான் செத்த பின் பிழைப்பானோ, செத்த பின் பிழைப்பானோ. சாதாரண முடிவெடுக்கிறான்னா சும்மா கிடையாது. அவனால தாங்க முடியாத சோதனை, துக்கம், மன அழுத்தம், போராட்டம், எல்லாமே ஒன்றுக்கு மேல பிரச்சனை. பிரச்சனைக்குன்னா பரவாயில்ல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நஷ்டத்தின் மேல் நஷ்டம், இழப்புகள் மேல் இழப்புகள், போராட்டத்தின் மேல் போராட்டம். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண முடியும்? வாழ்வாதாரமே போராட்டம்.
இருந்த வீடு போயிடுச்சு, பிளாட்ஃபார்ம் வாழ்க்கை, பொருளாதாரத்தில் இழந்து எல்லாத்தையும் இழந்து நடு தெருவில் வந்து நிற்க வேண்டியதாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? செத்த பொண்ணு பிழைப்பானோ? செத்த பிள்ளை பிழைப்பானோ? செத்த பிற்பாடு இந்த போராட்டம் மாதிரி என்ன போயிடணும்? செத்த பின் பிழைக்க முடியுமா? வாழ முடியுமா? நான் உயிரோடு இருக்கும்போதே எனக்கு ஒரு போராட்டத்திலிருந்து விடுதலை வேணும் ஆண்டவரே. என் பிரச்சனைகள் மாறாதா? என் சூழ்நிலைகள் மாறாதா? என் வாழ்க்கை மாறாதா? என் வாழ்க்கை போராட்டமா இருக்கே, என் வாழ்வாதாரத்தை எனக்கு தரமாட்டீங்களா? எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்காதா? அமைதி கிடைக்காதா? என் குடும்ப பிரச்சனைகள் மாறாதா? குடும்ப சண்டைகள் மாறாதா? ஆண்டவர் மாற்றத்தை தரக்கூடியவர். அல்லேலூயா. நம்ம போராட்டங்கள் எல்லாம் மாறி அமைதி உண்டாகும். தேவனுக்கு மகிமையாக பார்க்க அவங்க மாறுதல், இந்த வசனத்துல மாறுதல் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு மாற்றம், மாறுதல். வாசிங்க போர்டு வாசனை மறுபடியும் வாசிங்க. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும்? எனக்கு மாறுதல் எப்போது வரும்? சில சொல்லுவாங்க, புரியுற போல சொல்லுவாங்க, எனக்கு விடிவு காலம் பிறக்காதா? பிரச்சனையாவே இருக்கு பாஸ்டர் சொல்றல, அப்படிதானே? மாறுதுன்னா அப்படியா? எப்பயா இந்த பிரச்சனையே எப்போதையா மாறும்? ஒரு பிரச்சனை மேலே ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டத்து மேலே ஒரு போராட்டம், வாழவே முடியல, நஷ்டத்தை இது எப்படி ஈடு கட்டுவேன்? வியாபாரத்தை தொடர்னா அது நஷ்டம், வேலைக்கு போனால் வேலை போயிடுது, வீட்டில் பிரச்சனை, சண்டை, பிள்ளைகளால் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, வேலை வேலை பிரச்சனை, அப்படியே ஒரே மாற்றமே இல்லையே, எப்போதான் நிம்மதி கிடைக்கும்? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை கசப்பா இருக்கையா, வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல, வாழ்க்கை கசப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு, எனக்கு நிம்மதியே இல்லை, குழப்பமா இருக்கு, மன அழுத்தமா இருக்கு, துக்கமா இருக்கு, கண்ணீரும் வேதனையுமா இருக்கு, எங்கேயும் தூக்கம் வரல, படுத்த தூக்கம் வர மாட்டேது, என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா? மாறுதல் கிடைக்காதா? என்ன அவன் ஏங்குறான், எப்போது எனக்கு மாறுதல் வரும்? அப்ப யோபுடைய நிலைமை எவ்வளவு மோசமா, அவன் வாழ்க்கை எவ்வளவு போராட்டம் பாருங்க, எவ்வளவு இன்னைக்கு அதை நிறைய பேர் வாழ்க்கையில அனுபவத்தில் கடந்து போனாலும் தெரியும். அந்த தாங்க முடியாத மன அழுத்தமா இருக்கும். இது எப்படிதான் இதை விட்டு வெளியே வரப்போறோமோ, மீள முடியுமோ? போராட்டத்தின் மாறுதல் நிச்சயம் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. மாறுதல், ஒரு மாற்றம், உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பம் மாறும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மாறும், சமுதாயத்தில் உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பான். இந்த போராட்டம், இந்த குடும்பம், இந்த நிலைமை அவ்வளவுதான். இந்த பிரச்சனையோட இவங்க ஜோலி முடிஞ்சிடும், இவங்க வாழ்வாதாரமே கிடையாது, இவங்க சமுதாயத்தை வாழ தகுதி இல்லாதவர்கள், இவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, என்ன பலன்? வாழ்க்கையில பிரச்சனையோட வாரான், குடும்பத்தோட செத்துருவான் பழகுதுன்னு அவங்க கண்களுக்கு முன் அப்படி நினைக்கிறான் பாரு. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு மாறுதலை தேவன் தருவார், ஒரு உயர்வை தருவார், நீ இழந்தவைகளை தருவார், ஒரு மாற்றத்தை தருவார், உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்ப பிரச்சனைகள் மாறும், உன் லைஃப்ல இதுவரைக்கும் நீ எதிர்பார்க்காத ஒரு உயர்வு, அல்லேலூயா, ஒரு பெரிய மாற்றம், பெரிய சமாதானம், குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதி, சண்டையும் பிரச்சனையுமா இருந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு ஒற்றுமை, எப்படி இந்த குடும்பம் இப்படி மாறிச்சு, எப்படி இதெல்லாம் கிடைச்சது, எப்படி இவங்க வேலை இருந்தாங்க, இவங்க திடீர்னு பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறாங்களே, எப்படி இந்த மாறுதல்? எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுல சண்டையும் சத்தமும் குழப்பமா இருக்குமே, இந்த வீட்டுல அமைதி எப்படி வந்தது? எப்படி மாறுதல் வந்தது? கத்துற சத்தம் தான் கேட்கும், அவங்க பாடுற சத்தமும், சிரிக்கிற சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், ஆனந்தத்தின் சத்தமும் அவங்க கேட்கிறதே, அது எப்படி? அல்லேலூயா. கர்த்தரை கெம்பீரித்து உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க, சொல்லுங்க, உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். என்ன மாதிரி வசனம் அது தெரியலையா? உன் கூடாரம் சமாதானமாய் இருக்க காண்பீர். அல்லேலூயா. இந்த ஒரு பகுதி வந்தாலே பெரிய மாறுதல்ப்பா, எல்லாமே மாறிடும். சமாதானம் எப்போ வரும்? சமாதானம் என்ன? சமாதானம் என்னங்க? அமைதியா, எந்த பிரச்சனையும் இல்லாத, எல்லாமே அனுகூலமா, வேலை,
தேவைகள், சொந்தமாக வீடு வாசல், நல்ல பொருளாதாரம், குழப்பம் இல்லாமல், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல், பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக. நீங்கள் ஒன்றா பாருங்களேன், நீங்கள் தனியாக போயிடுங்க, உன்னை யாரும் கண்டுக்கணும். நீ உன் கணவன், உன் மனைவி, நீங்கள் 4 பேர் பைக்கில் போங்க, ஊருக்கான ஃபுல்லாக போக்கு சகதாக இருக்கும். இப்படி போகக்கூடாது. நல்லா இல்லையே? எப்படி நல்லா பார்த்துருக்கீங்களா? நல்லா பார்த்துருக்கீங்களா? கார்லையோ பைக்லேயோ போய் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா பைக்கில் அப்படியே 2 பசங்களை தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே சைக்கிளில் போனால் தெரியும், பைக்கில் போனால் தெரியும். அப்போது அதனுடைய அர்த்தம் என்ன? நீ நல்லா இருக்கிறது உலகத்துக்கே கண்டுபிடிக்காது. ஏன் சொல்லப்போனால் சொந்தக்காரங்க தான் முக்கியமாக பிடிக்காது. ஐயோ இப்படி இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் இப்படி இருந்தால் நல்லா இருக்காது. அவங்க எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட வந்து கையெழுந்தணும், கடன் கேட்கணும், கஷ்டம் பண்ணணும், ஒரு சாப்பாடுக்கு கையெழுந்தணும், வேலை இல்லாமல் போகணும், வேலை நிரந்தரமாக இருக்கக்கூடாது, அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது. இதுதான் மனிதனுடைய மாறுதல். ஆனால் சமாதானம் இருந்தால் எல்லாமே வந்துச்சுன்னா அதுலையா உன் கூடாரம் சமாதானமாக இருக்க காண்பில். உன் வீடு, கூடாரம் வீடு, உன் வாழ்க்கை, உன் கூடாரம், உன் வீடு சமாதானமாக இருக்கும். அதுதான் மாறுதல். எப்போதும் அந்த யோபு சொல்றாரு, வாசிங்க. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்போது வரும்? எனக்கு மாறுதல் எப்போது வரும்? மாறுதல் இன்னைக்கு நீ எத்தனையோ குடும்பத்தில், சமுதாயத்தில் எந்த மாறுதல் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியாமல் குழம்பி அங்கே இங்கே ஓடுறோம். மந்திரவாதிகிட்ட போனோம், தோசைங்கிட்ட போய் கேட்கலாம், ஐயா நேரம் நல்ல நேரமாக கட்ட நேரமா? அவனுக்கே நேரம் சரியில்லாத தான் ரோட்டில் உட்காந்து கிளி தோசையை பார்க்குறான். உனக்கு மாறுதல் வேணால் உன் வாழ்க்கையில் உன் வீட்டில் ஏசு இருக்கணும். அதுலையா ஏசு ஒருவர் மாத்திரம் தான் உனக்கு மாறுதல் தர முடியும். ஏசு உன் உள்ளத்தில் வாசம் பண்ணணும், உன் வீட்டில் வாசம் பண்ணணும், உன் வாழ்க்கையில் வாசம் பண்ணணும். ஏசு என் கூட வருவார். ஒரு பாட்டு, ஏசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். ஏசு உன் கூட வந்தா போதையா எல்லாம் மாறிடும். இல்லையா? எப்போது மாறுதல் வரும்னா ஏசு எப்போ உன் இருதயத்துல, உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில ஏசு உதிக்கிறாரோ, வராரோ, நீ இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறாரோ, உனக்கான சமாதானத்தின் காரணம், உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கிரியை அடைந்தவர் இயேசு. உனக்குள்ள வந்துட்டா உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உன் நிலைமைகள் எல்லாம் மாறும், உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், உனக்கு ஒரு மாறுதல் உண்டாகும், உன் போராட்டங்கள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. மாறுதல் எப்போது மாறுதல் வரும்? இயேசு வந்தால் மாறுதல். இயேசு உன் கூட இருந்தால் மாறுதல். இயேசு உன் கரத்தை பிடித்திருக்கிறார், உன்னை விட்டுறவே மாட்டார், உன் குடும்பத்தை விட்டுற மாட்டார். அமைதியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், ஒரு மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. இப்போ எல்லாம் சில எதுக்காக ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்குறோம்? சிலர் சுயநலமாக எதிர்பார்க்குறோம். எதுக்காக? நல்ல நிலைமையில் இல்லையே, கட் பண்ணி போடுவோம், இன்னொரு போய்